ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 போட்டி சீரியஸ் வந்து ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்திய டீம் தீவிரமாக ப்ராக்டிஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா வீரருமே யங்ஸ்டராக இருக்காங்க. ஸோ எப்படி சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் சவுத் ஆப்பிரிக்காவை அடித்து சீரீஸை வின் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்திய மண்ணில் இங்கிலாந்து அடித்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ப்ராக்டிஸ் போட்டுட்டு இருக்காங்க, வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. சும்மா கேப்டன் சூரியகுமார் யாதவ் சுத்தி அடிக்கிறாரு, வேற மாதிரி இருக்கு. மைதானத்துல சும்மா அனல் பறக்கு 6 வந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ அவருடைய அடி எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். சுத்தி அடிப்பாரு. முக்கியமா பின்னாடி எப்படி போட்டாலுமே சும்மா தாறு மாற அடிப்பாருங்க. ஸோ அப்படிதான் பிராக்டிஸ் மேட்ச்லயும் அடிச்சிருக்காரு. சும்மா 13 பந்துக்கு சும்மா 60 ரன் சும்மா விளாசி இருக்காருங்க. கிட்டத்தட்ட 10 6 மேலங்க. என்ன அடி! 10 6 சும்மாவா? சும்மா 13 பால்லே 10 6 அடிச்சிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து ஆக்ரோஷமா ஆடி இருப்பார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே இந்த அடி அப்படின்னா மெயின் மேட்ச்ல எப்படி அடிப்பார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தரமான இன்னிங்ஸ் எல்லாம் பல மேட்ச் ஆடி இருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர்கள். ஸோ இப்போ எல்லாருமே தீவிரமா ப்ராக்டிஸில் இருக்காங்க. யாரெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஜிடியை வந்து இந்திய தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ T20 சீரீஸ் இந்த 2025ல் முதல் சீரீஸ். ஸோ சூரியகுமார் யாதவ் தலைமையில் என்ன பண்ண போறாங்க, எப்படி ஆட போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடக்க போகுது. அந்த சென்னை மேட்ச் கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்க போகுது. எல்லாருமே மேட்சை பார்க்கறதுக்கு ஆவலோட வர போகிறாங்க. அப்படி வந்தாலுமே நம்ம கேப்டன் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஒரு பக்கம் சும்மா வெறித்தனமாக ப்ராக்டிஸ் மேட்சில் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை மட்டும்தான் ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் வெளுக்கிறாரு, திலக் வர்மா ஒரு பக்கம் வெளுக்கிறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா மரண ஃபார்மில் இருக்காரு. ஸோ எல்லாருமே வெறித்தனமான ஃபார்மில் இருக்காங்க. அப்படி இருந்தும் கேப்டன் வந்து தாறுமாறான ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்திய பவுலர்களின் பந்துகளை சிதறடிக்கிற அவரு இங்கிலாந்து பவுலர்களின் பந்துகளை எப்படியெல்லாம் சிதறடிப்பார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. கண்டிப்பா இந்த போட்டியில இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, வரலாற்று சாதனை நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோரா பார்த்தீங்கன்னா இந்தியா 297 ரன் அடிச்சாங்க. அதை பீட் பண்ணி ஒரு 300 ரனுக்கு மேலே போவாங்களா அப்படின்றது இந்த சீரீஸ்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் என்னென்ன சாதனைகள் வந்து உருவாக்க போறாங்க. சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி எத்தனை வின் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்திய அணியின் இந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ அதே மாதிரி இந்த பிளேயிங் லெவலில் வந்து யாரெல்லாம் இடம் பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனை சொல்லுங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய இந்த மரண ஆட்டத்தையும் மரண அடியும் பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக இந்திய அணியின் இந்த தொடர் ஒரு முக்கியமான தொடராக இருக்க போகுது. ஸோ ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தொடராக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்திய அணியின் இந்த மரண அடியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.